ப்ளூ ஸ்டார் உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும்னா, இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் நீங்க ஒரு 90ஸ் கிட்ஸா இருந்தீங்கன்னா, இந்த படம் உங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட்ட குடுக்கும். அப்படி ஒரு தரமான சம்பவம் தான் இந்த ப்ளூ ஸ்டார் படம். இந்த படத்த பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது மனுஷங்க எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலா பாருங்க. யார் மேலயும் எந்த வெறுப்பையும் காட்டாதீங்க. நாம எல்லாம் ஒண்ணா நின்னா நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு மெசேஜ இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில அழிவ தரும். நிதானம் அப்படின்றது வாழ்க்கையில நெறைய விஷயத்த நம்மளுக்கு சொல்லி தரும். ஒருத்தன் எங்க இருந்து வரான்னு பார்க்காதீங்க. அவனோட திறமைய பாருங்க அப்படின்ற நெறைய விஷயங்கள இந்த படம் பேசுது. எப்பவுமே டிஃபரண்டான ஸ்கிரிப்ட்ட சூஸ் பண்ற அசோக் செல்வன் இந்த வாட்டியும் வித்தியாசமான ஒரு கதைக்களத்த தேர்ந்தெடுத்திருக்காரு. அதுல அவரு சிறப்பாவும் பண்ணியிருக்காரு. சாந்தனுக்கு ஒரு நல்ல கேரக்டர். அவரும் அந்த பாட்ட வந்து சிறப்பா பண்ணியிருந்தாரு. பக்ஸ் கீர்த்தி பாண்டியனுக்குலாம் முக்கியமான ரோல். அவங்க அந்த கேரக்டர நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பிருத்திவிராஜ் பாண்டியராஜன் அவரோட கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பர்சனலா அந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. டெக்னிக்கலா ரொம்ப சவுண்டான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் ஃபன்னா நல்லா எங்கேஜிங்கா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான் இது.